என்னடா வாடா விளையாடலாம். விளையாடணுமா? சரி இரு. யார் என்ன? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் விளையாட கூப்பிடுறாங்கடா. வா அம்மாட்ட போய் பெர்மிஷன் கேட்போம். மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாட கூப்பிடுறாங்க. நான் விளையாட போட்டுமா? ஹோம்வொர்க் பண்ணிட்டீங்களா? இல்லம்மா. அப்புறம் என்ன, ஃபர்ஸ்ட் ஹோம்வொர்க் முடிங்க. நான் ஹாய், ஃபர்ஸ்ட் போய் ஹோம்வொர்க் முடி, இல்லைன்னா வெளுத்துருவேன். சரி வாடா ஹோம்வொர்க் பண்ணுவோம். என்னண்ணே ஹோம்வொர்க் செய்யறேன்னு சொன்னேன், இன்னும் யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஹோம்வொர்க் பண்ணல, அம்மாவுக்கு தெரியாம எப்படியாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும். பிளான் என்னண்ணே? ஓகே ரெடி. என்னடா சத்தம்? ஒண்ணுலமா பென்சில் ரக்ஷித படிச்சு. என்னது? சிச்சி ரக்ஷித் பென்சில் போனா அதான் எடுக்கணும். அசையாத மரம் ஒன்று. என்னனே பண்ண போறோம்? நம்மளால ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போக முடியாது. ஆனா படிப்புல இருந்து தப்பிக்கணும். எப்படிங்க? நம்ம அம்மா கிட்ட சமைக்க போலாம் சொன்னா விட்டுருவாங்க. அம்மா, so let's start a little bro சமையல். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு டிஷ் எஸ் இட்டாலியன் ஸ்ட்ரீட் லெமனேட்டா. இன்கிரிடியன்ட்ஸ் பார்ப்போமா? லெமன் அண்ட் மில்க் மேட். ஃபர்ஸ்ட் இந்த லெமனை நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லெமனோட தோலை உரிச்சு சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி இதில் மிக்சியில் போட்டு இதில் கொஞ்சம் ஹாஃப் டம்ளர் தண்ணியும் ஊற்றிக்கலாம். அதுக்கடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இதை நல்லா வடிகட்டிக்கலாம். இதை மறுபடியும் மிக்சர் ஜாரில் ஊற்றி மில்க் மேடே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி இப்போ நம்ம லெமனேட்டா ரெடி. இதை எடுத்து ஃபர்ஸ்ட் ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம இது பண்ணதெல்லாம் போட்டுக்கலாம். சூப்பரான இட்டாலியன் ஸ்வீட் லெமனேட்டா ரெடி. டேஸ்ட் பண்ணலாமா? வாவ், அமேசிங். சூப்பராக இருக்கு. நார்மல் லெமனேட்டோட சூப்பராக தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன, நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஆமா, எனக்கு நீ பொங்கல் ஒரு அட்வைஸ் பண்ணியே, அதோட மீனிங் உனக்கு தெரியுமா? தெரியாது, சும்மா எங்கேயோ பார்த்தா சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ், அவன் அப்போ ஆணியா ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது நேரம் அடிக்கிறது சொன்னாங்க. அதை பற்றி நீங்கள் மறந்துடுங்க. எப்போவுமே நம்ம நேர்மையாக இருந்தால் யாராலையும் நம்மளை உள்ள தள்ள முடியாது. இஃப் நம்ம எப்போவுமே போய் சொல்லிட்டு இருந்தோம்னா, நான் அந்த சிறகடிக்க மாசையில் வர ரோஹிணி மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக மாட்டிப்போம். சரி ஓகே, நேர்மையாகவே இருப்போம். இவன் போய் கற்று சொல்கிறான் பாருங்க.